Hi, என்னோட பேர் ஸ்ருதி. இது என்னோட UPSC third attempt and இந்த தாட்டி நான் வந்து prelims பாஸ் ஆயிருக்கேன். Last 2 attempts I did not clear my prelims. ஆனா இந்த தாட்டி நான் வந்து E-Firstல வந்து சார் மூலமா சாரோட கைடன்ஸ் மூலமா அவரு கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸா இருக்கட்டும், அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட பேட்டர்ன் அனாலிசிஸ் அது மூலமா வந்து prelims-ஐ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்க prelims, அதாவது ஒரு 10 லட்சம் பேர்ல வெறும் 10,000 பேர் பாஸ் ஆகிற prelims-ல சார் நம்மளால எப்படி ஈஸியா அதை பாஸ் ஆக முடியுங்கிற சின்ன சின்ன நியூஆன்சஸ் வந்து சார் வந்து எனக்கு பின் பண்ணி என்னை கைட் பண்ணாரு. ஈச் சப்ஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவலா சார் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன படிக்கணும், அதுல என்ன அந்த கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுது, இப்போ அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத வந்து இன் டீட்டெயிலா சொன்னதுனால என்னால இப்போ இந்த தேர்ட் அட்டெம்ப்டை வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது. இது வந்து நான் E-First ஸ்டூடெண்டா இருந்து சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு UPSC ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, இப்பதான் உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா யூ கோ ஸ்டார்ட் வித் NCERT 6 to 12ல இருக்க எல்லா சப்ஜெக்ட், அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபின்னு இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 to 12 இருக்கிற NCERTல இருக்க பேசிக்ஸை வந்து கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு சாலிட் பேஸா இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறத இப்போ நீங்க E-First அகாடமி வந்தீங்கன்னா சாரே உங்களுக்கு வந்து கைட் பண்றாரு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான பேட்டர்ன் என்ன, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறது தான் வந்து ப்ரிலிம்ஸே. அது ஒன்ஸ் உங்களுக்கான இந்த ஒரு சாலிட் NCERT பேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற போது நீங்க அந்த பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்றீங்க. இப்போ அதுக்காக நீங்க ஒரு கைடன்ஸ் எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து E-First IAS அகாடமில என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட்ல சார் கிட்ட போனேன். ஈவன் தோ என்னால பேசிஸ் வந்து நான் நல்லா பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத ஒரு மென்டரா இருந்து ஒருத்தங்க கைட் பண்ணணுங்கிறத நான் நெசசரி நினைச்சேன். அதனால இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்க அட்டெம்ப்ட் பண்ண போறீங்க, உங்க பேசிக்ஸ் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரோ ஒரு மென்டர் கிட்ட, நீங்க உங்க கைட் கிட்ட நீங்க கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா 100 questions மொத்தம். இட்ஸ் நாட் லைக் 100 கரெக்டா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கட் ஆஃப் இஸ் அரௌண்ட் 80+. அப்ப ஹாஃப்க்கும் கம்மியா இருக்க கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டியோட நீங்க அந்த கொஸ்டினை கரெக்டா அப்ரோச் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது இட்ஸ் லைக் a cake, piece of cake. ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் கம்ப்ளீட்டா நீங்க ரைட் பண்ணணும். அதுக்கு நீங்க படிச்ச பேசிக்ஸை உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல கரெக்டா அதை எப்படி நீங்க பிரசன்ட் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப NCERT இல்லாம இப்ப ப்ரிலிம்ஸ், அதாவது UPSC ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல டெல்லி எடிஷனோட எடிட்டோரியல் பேஜ்ல 2 சைடு இருக்கும். அது இல்லாம பேக் சைடு இருக்கிற சயின்ஸ், மண்டே சயின்ஸ் வரது. இந்த பேசிக்ஸை வந்து தினமும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுதான் வந்து உங்க UPSC ப்ரிப்பரேஷனுக்கான எல்லாத்துக்கும் இதுவே ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.